राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। மகோன்னதமான அயோத்தியா, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 11,000 வருஷம் அந்த அயோத்தியால ஆனந்தமாக வாழ்ந்திருக்கான். ஒரு ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணணுமோ அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான். பகவான் சரியா சொல்லணும்னா அவன் குழந்தையா பிறந்தது, பாலகனா ஓடி ஆடி விளையாடினது, இளவயசானது, குடும்பம் நடத்தினது, இப்படி எல்லாமே பகவானுடைய எல்லா ஃபேஸ் ஆஃப் லைஃப்லயுமே பகவான் இருந்தது அயோத்தியால. நடுவுல இந்த ஒரு 14 வருஷம் மட்டும்தான் வனவாசம் அப்படின்னு சொல்லி பகவான் அயோத்தியா நகரத்தை விட்டுட்டு வெளியில போனானே ஒழிய மற்றபடி எப்பொழுதுமே சுவாமி அயோத்தியாலே தான் இருந்தான். அதனால அந்த அயோத்தியா ராமனுடைய அடையாளம். அயோத்தியா நமக்கான ஒரு அடையாளம். அந்த அயோத்தியால பகவான் ராமன் வந்துட்டான் இல்லையா, அதனாலேயே நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே மாற்றம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் நிறைய மகாத்மாக்களுடைய தபஸ். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் தான் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம், நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே பலவிதமான சவால்களோடு தான் நாம் வாழறோம். சரியா சொன்னால் எல்லா சவால்களையும் நம்மளால சமாளிக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆனால் மனசு அப்படி தடுமாறும். எப்பொழுதுமே நம்மளுடைய இந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை உத்தேசித்து தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகாமல் அது இன்னும் அதிகமாக கம்ஃபர்ட் ஆனால் பிடிக்குமே ஒழிய கொஞ்சோண்டு அந்த கம்ஃபர்ட் குறைஞ்சா கூட நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அதுக்காகத்தான் கோவில், பக்தி, நாமஜபம் இது எல்லாமே. அப்போ அந்த வழியை காட்டுறது நம்முடைய மனசுக்கு ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கறதுக்காகத்தான் மகாத்மாக்களுடைய அவதாரம். அவதாரம் அப்படின்னா நான் நேற்று கூட இந்த தாக்கூர், துவாரகா இங்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது எனக்கு டிரைவர் ஒரு முஸ்லீம் தான் இருந்தார். அவர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு வந்தார். அப்போ கூட அவர் சொன்னார், நாங்கள்லாம் காட் மெசஞ்சர் தான் ஒத்துப்போம், நீங்கள் தான் எல்லாரையும் அவதாரம்னு சொல்கிறீங்களே, கிரியேட்டர் ஒருத்தன் தானே இருப்பான், நீங்கள் எப்படி எல்லாரையும் கிரியேட்டர்னு சொல்கிறீள் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் குருவையோ இல்லாட்டி மகாத்மாக்களையோ சாதுக்களையோ ஏன் பகவான் அப்படின்னு கொண்டாடுறோம்னா கிரியேட் பண்ணுறதுனால கிடையாது, அந்த டிவைன் குவாலிட்டிஸ், அவளுக்குள்ள இருக்கக்கூடிய காருண்யம், அன்பு, நம்ம மேலே இருக்கிற அக்கறை, உரிமை, ஸ்ரத்தை, நம்ம மேல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேர், இதெல்லாம் தெய்வீக குணங்கள். அதை கொண்டு அவர்களை அவதாரங்களாக நாம பாவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சமர்த்த ராமதாசர், பத்ராசுல ராமதாசர் அவள்லாம் பார்த்தா பர்சனலா லைஃப்ல பார்த்தோம்னா அவளுக்கு பெரிய ஒன்றும் ஒரு தேடல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே பப்ளிக் லைஃப்ல பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய காரியங்களை சாதாரணமாக அவர்கள் பண்ணியிருக்கார். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் வாசுதேவ குடும்பம் அப்படின்னு உலகமே குடும்பம்.
இப்போ நமக்கெல்லாம் குடும்பம் அப்படின்னு கேட்டால் அவன் குடும்பத்தில் எத்தனை பேர் கேட்டால் ஒரு 3 பேர் 4 பேர், அம்மா அப்பா என்னோட கணவன் மனைவி குழந்தை, இவ்வளோதான். சரியா இதில் கல்யாணம் ஆயாச்சுன்னா அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க கூட லிஸ்ட்டில் வரமாட்டான். என் குடும்பம்னு வரும்போது இவ்வளோதான் ஆகுது. இப்போ அதே மகாத்மாக்களை கேட்டால் உலகமே என் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லுவாள். அவளுக்கு வந்து உலகத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கான், அவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அவன் வயசு தெரியாது, ஆனால் அவன் குடும்பத்தையும் சேர்த்து அவர்கள் தியானம் பண்ணுவார். அவ்வளோ பெரிய விசாலமான ஹிருதயம் அவளுக்கு. அதனால தான் அவளால் எங்கே போனாலும் ஜனங்களுக்கு நன்மை பண்ண முடியாது. லாங்குவேஜை தாண்டி, அவளுடைய காலகட்டத்தை தாண்டி, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டெல்லாம் தாண்டியும் அவர்களால் நல்லது செய்ய முடியறது அப்படின்னா அவளுடைய ஹிருதயத்தில் அப்படி ஒரு அன்பு இருக்கு, ஒரு அக்கறை இருக்கு. சமர்த்த ராமதாசர் இருந்த காலகட்டம் முகலாயர்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டமான காலகட்டம். வந்து பேய்த்தனமா அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த ஒரு அதாவது அக்கிரமத்துக்கு ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையே இல்லாம நம்ம கோவில்களை இடிக்கிறது முதற்கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன அபிப்பிராயம்னா, அந்த கோவில்கள் எல்லாம் இடிச்சு விட்டா இந்துக்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை போயிடும், அப்போ அவள்லாம் ஈஸியாக மதம் மாற்றிடலாம். இல்லாட்டி இன்னொன்று, இந்துக்கள் மனசை அப்படி துன்பப்படுத்தினே இருந்தால் வீக் ஆகிடுவார்கள். இதுதான் அவளுடைய லட்சியம். அதனால தான் கோவில் கோயிலாக போய் மூர்த்தியை உடைக்கிறது, அந்த கோவிலை சின்ன பின்னமாக பண்ணுறது. எதுக்குன்னா மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் அவளுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியறதில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கு, வெறும் சிலா ரூபத்தில் மட்டும் கிடையாது. நம்ம உட்கார்ந்து இருக்கிற தரையிலிருந்து, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து, உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, காக்கை சிறகினிலே, சக்கலத்திலையுமே தெய்வானுபவம்ன்ற ஒரு விஷயத்தை நாம பார்த்துடுறோம். அதனால கோவில்கள்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷனாக மட்டும்தான் இருக்க ஒழிய, இந்த கோவில்களே இல்லைன்னாலும் கூட நிச்சயமா ராமனும் கிருஷ்ணனும் இந்த தேசத்துல இருந்துட்டு தான் இருக்க போறார். அதனாலதான் இப்ப 500 வருஷமா அயோத்தியால ராமனுக்கு கோவில் இல்லை. அதனால ராமனை விட்டுட்டோமா, ஸ்ரீராமநவமி கொண்டாடாம விட்டுட்டோமா, ராமநாமத்தை சொல்லாம விட்டுட்டோமா, இல்லாட்டி ராமாயணத்தை தான் பேசாம இருந்துட்டோமா? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா புஷ்ய பகுள பஞ்சமி, தியாக பிரம்மம் சித்தி அடைஞ்ச நாள். இப்போ தியாக பிரம்மம் இந்த பூமியில தமிழ்நாட்டிலலாம் திருவையாறு பக்கத்துலாம் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதெல்லாம் அயோத்தியால ராமர் கோவில்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் அவருக்கு ராம அனுபவம் கிடைச்சிட்டு தானே இருக்குது. அவருக்கு ராமன் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தான். ராமன் அவர் பாடிட்டு இருந்தார், லக்ஷ்மணனை பார்த்திருக்கார், ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்திருக்கார், சீதையை பார்த்திருக்கார், பிரசன்னமா அவ்வளவு பாட்டு பாடியிருக்கார். அப்ப அந்த ஒரு கோவில் இருந்தால் தான் இங்க அனுபவம் இல்லை. இவளுடைய பக்தி, இவர்களுடைய பாவம் அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துடுறது. அப்ப அந்த மனசு இந்துக்களுக்கு அவ்வளவு பலமா இருக்கு. அது கொஞ்சம் அப்படி தொஞ்சு போய் ஒரு டல்லா இருக்கும் பொழுதுதான் சமர்த்த ராமதாசருடைய அவதாரம். எல்லா இடங்கள்லையும் போய் ராமநாம வைபவத்தை சொல்லி ஹனுமான பிரதிஷ்டை பண்ணி பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, டிவோஷனலி ஸ்ட்ராங். இதுதான் அவருடைய லட்சியமே. உடம்பு நல்ல பலமா இருக்கணும், எமோஷனலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மனசும் பலமா இருக்கணும், பக்தியும் பலமா இருக்கணும். அப்ப எல்லாமே பலமா இருக்கணும். இப்ப உடம்புல காலும் பலமா இருக்கணும், கையும் பலமா, புத்தியும் பலமா இருக்கணும். எல்லாமே பலமா இருந்தா தானே ஒரு கம்ப்ளீட்டா இருக்க முடியும். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் அவர் தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு போறார். மகாபலேஸ்வரில் அவ்வளவு அழகா அவருக்கு காட்டுக்குள்ள ராமராயாவினுடைய தரிசனம் ஜம்முன்னு கிடைச்சுடுறது. அழகா மகாபலேஸ்வரர் இருக்கா, நல்ல மழை. மழையில வெளியிலாம் பெருசா எங்கேயும் போக முடியல. இருந்த இடத்துலயும் தியானம் பண்றார், நிறைய எழுதுறார், ஆஞ்சநேய மூர்த்தியோட பேசுறார். ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை, இன்னும் நான் நிறைய காரியங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய ஜனங்களுக்கு புத்தி பலம், மனோபலம், தேக பலம் எல்லாம் கொடுக்கணும். அப்ப அவர் முடிவு பண்றாரு மகாபலேஸ்வரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னா கிளம்பித்தானே ஆகணும். இப்போ ஒவ்வொரு கிளாஸாக படிக்கிறோம், என்ன படிச்சாச்சுன்னா திருப்பி அந்த கிளாஸாக உட்காரக்கூடாது, அடுத்த கிளாஸுக்கு போய்த்தானே ஆகணும். ஸ்கூல் முடிஞ்சாச்சுன்னா காலேஜ் போய்த்தான் ஆகணும், காலேஜ் முடிஞ்சாச்சுன்னா லைஃபோட அடுத்த லெவல் போய்த்தான் ஆகணும். ஸோ இந்த வாழ்க்கை பயணம் இப்படி போயிட்டே தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல அப்படி குட்டை மாதிரி, குளம் மாதிரி தேங்கி நிற்க முடியாது. நதி போல ஓடிண்டே தான் இருக்கணும்.
வாழ்க்கையினுடைய டிசைனே அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அனுபவம் தான். அப்ப அவர் பார்க்கிறார், தியானம் பண்றார். சரி, ராமராயா உத்தரவு கொடுத்துட்டான், இனி மகாபலேஸ்வர்ல இருந்து கிளம்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறார். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம மனசுக்குள்ள நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு தெளிவு வர வரைக்கும் ப்ரொசீடே பண்ணாதீங்க. எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், உலகம் ப்ரெஷரைஸ் பண்ணட்டும், கூட இருக்க என்ன வேணா சொல்லட்டும், உங்களுக்கு அதுல ஒரு தீர்மானம் வந்ததுக்கு அப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்ப நாம நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு தீர்மானம் இருக்கு, இப்படி நடக்கலாம், இந்த கால் எடுத்து அந்த கால் வைக்கலாம், சில இடத்துல நான் வேகமா நடக்கலாம், சில இடத்துல ஸ்லோவா நடக்கலாம்னு எனக்கு தீர்மானம் இன்னும் நடந்தா தான் ஒழுங்கா நடப்பேன், இல்லை என்னால நடக்க முடியாது. அப்ப என் தீர்மானப்படி நான் போகணும். எனக்கு தீர்மானம் உள்ளிருந்து எனக்கு அந்த பதில் வரணும், உள்ளிருந்து எனக்கு அந்த ஒரு உத்தரவு வரணும். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எழுந்துக்கணும்னா உள்ள இருந்து உத்தரவு வருது, எழுந்துக்கிறோமா இல்லையா? ஒரு கண்டினியூஸா தூங்கிட்டு இருக்க முடியாது நம்மளால. அப்பதான் அதுதான் சரியா வரும். அதனால எப்பொழுதுமே சமர்த்த ராமதாசருக்கு ஒரு பழக்கம், மனசுல சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு தோணிடுது அப்படின்னா, ஒருவேளை நான் இங்கிருந்து பயந்து இல்லாட்டி இந்த பொறுப்புகள்ல இருந்து விலகி போறதுக்காக நான் போறேன்னா, நிஜமாவே ராமராயாவுடைய உத்தரவா இல்லாட்டி என்னுடைய கற்பனையா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், இந்த எல்லா கேள்வியும் கேட்டு அவருக்குள்ள அதற்கான தெளிவு கிடைச்ச பிறகுதான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவார். இது லைஃப்ல வாழறதுக்கான ரொம்ப அழகான ஒரு மெத்தட். அப்ப அடுத்த மேல பிளேமிங்கே வராது. இவா சொன்னா, நான் இங்க சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன், எனக்கு அதனால கஷ்டமாயிடுது, கிடையவே கிடையாது. நம்ம டிசைட் பண்ணோம், நமக்கு அதுல கிளாரிட்டி வந்துடுத்துனா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். அப்ப மகாபலேஸ்வர்ல அந்த அனந்த பட் அவகிட்டலாம் சொல்றா, தன்னுடைய சிஷ்யாலாம் இருக்கா இல்லையா, அவகிட்ட சொல்றா. அவர் ரொம்ப வருத்தப்படுறா. அவர் சொல்றார், அப்பா நீங்க உங்க கடமையை பண்ணுங்கோ, இங்க மாருதி ராயா இருக்கார், ராமராயா இருக்கார், நாமஜபம் பண்ணுங்கோ, வர ஜனங்களுக்கெல்லாம் அந்த பக்தியை சொல்லி கொடுங்கோ, நாமஜபத்தை சொல்லி கொடுங்கோ, அவளுக்கு மனோபலத்தை கொடுங்கோ. ரொம்ப அழகா அதாவது ஒரு தைரியத்தையும் கொடுக்கிறார், ஒரு நுணுக்கத்தையும் சொல்லி கொடுக்கிறார். எல்லா இடத்துலையும் போய் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சில இடங்கள்ல அமைதியா இருங்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மகாபலேஸ்வர்ல இருந்து கிளம்புறார். ராமராயா உத்தரவு கிடைச்சு கொடுத்தோன்னு சொல்லி மகாபலேஸ்வரன் இப்படி போறார். சதாரா அந்த பக்கம், சாஃபல் அப்படின்னு ஒரு இடம், சாஃபல்னு சொல்றாவா, இந்த சாஃபல் போறார். அந்த இடத்துல அதுவும் ரொம்ப அழகா ரமணீயமயமான ஸ்தலம். ஏன் சாஃபல் சூஸ் பண்றார் அப்படின்னா, அங்கதான் ஷாஹாஜி ராஜா அவருடைய கண்ட்ரோல்ல அந்த இடம் இருக்கு. அதெல்லாம் முஸ்லீம் ராஜா கண்ட்ரோல் தான், ஆனா அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஷாஹாஜி ராஜா. அப்ப அங்க ஹிந்துக்கள்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கா, பெரிய முஸ்லீம்களுடைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்க இல்லை, முகல்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவர் பார்க்கிறார், சரி இந்த இடத்துக்கு போகலாம். ராமராயா சொல்றார். ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல எல்லா இடத்துலையும் போய் வீணா போய் நம்ம போய் சண்டை போட்டு மோதின்னு இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல எங்க சௌகரியமோ அங்க வாழ்ந்துட்டு நம்முடைய விஷயங்களை கொண்டு போகணும். இது ஒரு தர்மம். இப்ப சுவாமி ராமானுஜர்லாம் ஸ்ரீரங்கத்தை விட்டு ஆல் த வே மேல்கோட்டை போனார் அப்படின்னா, ரங்கராஜனுடைய சங்கல்பம். அவர் இங்கேயே இருந்து ராஜாவை போய் நான் திருத்துறேன், இல்லாட்டி ராஜாவுக்கு புரிய வைக்கிறேன், இந்த வேலைக்கு அவர் போகவே இல்லை. சரி, ரங்கராஜன் உத்தரவு, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். 12 வருஷம் கழிச்சு திரும்பி வர. அப்ப அது வரைக்கும் மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல இருக்கணும் அப்படின்னு பகவானுடைய உத்தரவு. இது பயந்து போறார் அப்படிலாம் கிடையாது. சரி, இந்த சமயத்துல இதுதான் சூழ்நிலை, பகவானுடைய உத்தரவு, நான் போறேன், அவ்வளவுதான். இது வாழ்க்கையில இது ஒரு அழகான ஒரு பாடம். அது எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அது உள்ளுக்குள்ள கேட்கணும், பகவானே நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு சவால், இதை நான் எப்படி அணுகணும். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே சூழ்நிலை தான், எல்லா நாளுமே புது புதுசா சிச்சுவேஷன் உண்டு. நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது ஒண்ணுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். உலகம் மாற போறதில்லை, கூட இருக்கவா மாற போறதில்லை, நாம நம்மளை காப்பாத்திக்கணும். ரொம்ப நல்ல வெயில் அடிக்கிறது, அப்ப ஏசி போட்டு நம்ம உள்ள உட்காந்துக்கலாம். நல்லா குளிர்றது, நாம போர்வையை போத்திட்டு வெளில போகலாம், இல்லாட்டி உட்காந்துக்கலாம். அப்ப இந்த உலகத்துல நாம காப்பாத்திக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். உலகம் முழுக்க கம்பளியை போடுறேன்னு போட முடியாது. மூவிஸ் ஃபுல்லா கம்பளியை போட்டாச்சுன்னா சின்ன ஆயிடும். அந்த
சில்லெல்லாம் தாங்கும் அப்படி கிடையாது. நீ உனக்கு உடம்புக்கு ஸ்வெட்டர் போட்டுக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய அதை தாண்டி பண்ண முடியும். அப்போ எதுவுமே 1% நம்ம விஷயம், 99% வெளி விஷயம். 99% நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. வெயில் காலமோ மழை காலமோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தாம் திதிக்ஷஸ்வ பாரத, அதுல நாம நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம், இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் ஒழிய. இப்ப விதுரர் எல்லாம் தெரிஞ்சவர் தான். துரியோதனுக்கு புரிய வைக்கிறேன்னு முயற்சி பண்ணல. துரியோதன் கேவலப்படுத்தினா வில்லையும் அம்பையும் வச்சுட்டு கிளம்பிட்டார், தீர்த்த யாத்திரை அப்படின்னு கிளம்பிட்டார். அப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தீர்மானங்கள். இப்போ பர்மனன்ட் டெசிஷன் எதுக்குமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்மனன்ட் டெசிஷன்னா நாமஜபம் பண்றது, பகவானை நம்புறது, சரணாகதி பண்றது, இதெல்லாம் தான் பர்மனன்ட். மற்ற எல்லா டெசிஷனுமே சிச்சுவேஷன்ஸை பொறுத்து, கூட இருக்கிறவாளை பொறுத்து, நம்முடைய தேவையை பொறுத்து எல்லாமே இருக்கு. டெய்லி 8 மணிக்கு சாப்பிடுவோம், அன்னைக்கு 8 மணிக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, பசியே இல்லைன்னா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? 8 மணி ஆயிரத்துக்கு சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும். ஸோ அந்த பசி தான் அங்கே முக்கியம். அப்ப அதற்கேற்றா போல சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தீர்மானங்கள். ஆனா அந்த தீர்மானம் பகவானிடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட ஈஸி நமக்கு. அப்போ ஒரு தெளிவு இருக்கும், அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப இவருக்கு உள்ளுக்குள்ளேருந்து பகவானோட உத்தரவு இப்படி போறார், நடந்து போயிட்டே இருக்கு. அவர் தான் டெய்லி நடப்பாரு, ஒவ்வொரு கிராமமா பார்க்கிறார், அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார். அப்ப சமர்த்த ராமதாசர் தீர்மானிக்கிறார், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தேன்னா இந்த எல்லா மதங்களையும் எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். இப்படி போறார், சாஃபல் பார்க்கிறார். அந்த இடம் அவ்வளவு ரமணீயமயமா இருக்கு. அவருக்கு மகாபலேஸ்வர விட்டுட்டு வந்த அந்த ஃபீலிங்கே இல்லை. இந்த இடம் இன்னும் அழகா இருக்கு, மலை, நதி. முக்கியமா ஹிந்துக்கள் எல்லாம் தங்களுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு அது ஒரு தைரியமா சமாதானமா இருந்தது. அப்ப அங்க உட்காந்து தபஸ் பண்றதுக்கோ இவர்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கறதுக்கோ அவர் இன்னும் சுலபம்னு நினைச்சார். எங்க ஷாஹாஜி ராஜாவும் இருந்ததுனால, அவருடைய டெரிட்டரியா இருக்கிறதுனால நிறைய ராம விஷயம் இதெல்லாம் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் எழுதுறதுக்கும் அடுத்ததான விஷயங்களை யோசித்து அடுத்த லெவல் ஆஃப் எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறது இந்த இடம் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். சமர்த்த ராமதாசர் போற முக்காவாசி எல்லா இடங்கள்லயுமே ஆஞ்சநேய மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்றார். ஆனா இன்னி வரைக்கும் சமர்த்த ராமதாசர் ஸ்தாபிதம் பண்ண 11 ஆஞ்சநேயர்களை தான் ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு இருக்கு. அப்படி புனே பக்கம் பாம்பே பக்கம் போனா அந்த அஷ்டவிநாயகன்னு சொல்லுவோம், 8 விநாயகர்கள். அந்த மாதிரி 11 மாருதி மந்திர்கள் தான் ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஊர்லயும் ஒரு மாருதி மந்திர் போன இடத்துல எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா இதுல கோமயம் நான் சொன்ன தாக்லி கோமய ஆஞ்சநேய மூர்த்தி, அப்புறம் மகாபலேஸ்வர ஆஞ்சநேய மூர்த்தி, இப்படி நிறைய ஆஞ்சநேய மூர்த்தி இருந்தாலும் ஒரு 11 மூர்த்தி தான் இன்னி வரைக்கும் பிராதான்யமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கான ரீசன் என்னன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இந்த 11 ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேய சுவாமி ருத்ரஸ்வரூபம், ருத்ரர் 11 விஷயமா இருக்கார். ஸோ ஏகாதச ருத்ரர் மாதிரி ஏகாதச ஆஞ்சநேய சுவாமி மகாராஷ்டிராவில் இந்த 11 ஆஞ்சநேயர் விசேஷம். அதுல ஒரு ஆஞ்சநேயர், 2 ஆஞ்சநேயர் இந்த சாஃபல் பக்கத்திலேயே இருக்கார். ஸோ முக்காவாசி சமர்த்த ராமதாச ஸ்தாபிதம் பண்ண ஆஞ்சநேய மூர்த்தி எல்லாம் உக்ரமா அப்படிதான் இருப்பா. ஏன்னு கேட்டா ஜனங்களுக்கு அந்த உக்ரம் வேணும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமி அகம்ன்ற மாதிரி எந்த இடத்துல உக்ரம் வேணுமோ அந்த இடத்துல உக்ரமும் வேணுமே. நமக்கு எல்லா இடங்கள்லையும் சாஃப்டா இருக்க முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், இந்த காட்டு எருமை இல்லாட்டி இதெல்லாம் துரத்திண்டு சிங்கம்லாம் வந்தா சில எருமைகள்லாம் காட்டு மாடெல்லாம் எதிர்த்து சண்டை போடும், ஓடிண்டே இருக்காது. என்ன என்ன மிரட்டுறன்னு சொல்லிட்டு நல்லா தூக்கி தூக்கி போட்டுரும் கொம்புனால. அப்போ அந்த ருத்ரமும் அவசியம். அதனாலதான் ரௌத்ரம் பழகு அப்படின்றார் பாரதியார். அப்போ அவர் எல்லா இடங்கள்லையுமே ஜனங்களுக்கு அந்த மூர்த்தியை பார்த்தா ஒரு தைரியம் வரணும். அதனாலதான் நரசிம்மர், பத்ரகாளி, அதுக்கப்புறமா பைரவர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே உக்ரமான ரூபம். ஏன்னா நம்ம மனசுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு அந்த உக்ர ரூபங்கள் நமக்கு பலம் கொடுக்க. அதனால எல்லா இடங்கள்லையுமே முக்கியமா உக்ர மாருத்தியத்தானவர் ஸ்தாபிதம் பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப ஜனங்களுக்கு அந்த மனோபலம் அதை கொடுக்கணும். அதனால அவருக்கு அந்த சாஃபல் வந்துட்டா அங்க உட்காந்துண்டு தியானம், அங்க உட்காந்துண்டு நாமஜபம், அங்க உட்காந்துண்டு பகவத் சிந்தனை,
அங்க உட்கார்ந்து ஜனங்களுக்கு அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருப்பார் சமர்த்தராமதாசர். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியாசுன்னு விட முடியாது. அடுத்தடுத்த லெவலில் யோசிச்சுட்டே இருக்கணும். அடுத்தடுத்த லெவலில் ஜனங்களுக்கு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ குழந்தைகள் வந்து பிறந்தாச்சு அப்படியே விட்டுற முடியாது. அதுக்கப்புறம் 4 மாதம் ஆச்சுன்னா குப்புறத்துக்கணும். அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை பார்த்துக்கிற மெத்தடு, கொடுக்குற சாப்பாடு, போடுற ட்ரெஸ்ஸு, அதை நாம் வச்சுக்கிறதே ஒரு 5-6 வயசு ஆகிடுதுன்னா கொண்டு ஸ்கூலில் சேர்ப்போம். பிறந்தோடனே கொண்டு ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம். அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ சமர்த்தராமதாசர் இந்த சாஃபல்ல இருந்துட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இனி கொஞ்ச நாளைக்கு ராமராயா சொல்ற வரைக்கும் சாஃபல்ல இருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். வாழ்க்கை அப்படிதான். இப்போ பர்மனண்டா எந்த டெசிஷனுமே கிடையாது. மாறி அந்த சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு போயிருங்க. அது தப்பும் கிடையாது. சில டெசிஷன் மாற்றிட்டே இருக்கு, தப்பே கிடையாது. நமக்கு அது கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் எந்த தீர்மானத்தை வேணா நீங்க மாத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம், புதுசா ஆரம்பிச்சுக்கலாம். அதனால ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. இதே சமர்த்தராமதாசர் பீதர்லாம் போகும்பொழுது 2 நாள் உடம்பு முடியாமல் படுத்துட்டே கிடந்தார். அப்போ போய் நான் யாத்திரை போறேன் கிளம்பவே இல்லை. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தார், மருந்து சாப்பிட்டார். உடம்பு நல்லா சஸ்தமான பிறகு டெம்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பினார். ஸோ எப்பொழுதுமே இங்கே யாத்திரை போகிறீர்கள் இல்லாட்டி எங்கேயாவது போகிறீங்கன்னா பிளான்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பிளான் பண்ணிட்டேன் ரிஜிடாக தான் இருக்கணும் அவசியமே இல்லை. ஃப்ளெக்சிபிள் அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பல பெரிய காரியங்களை பண்ண முடியும். அப்படியே நான் பிடிச்ச பிடி தான் அப்படின்னு உடும்பு பிடியெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை நடக்காது. உடும்புப்படியாக சில விஷயங்கள் இருக்கணும். ஆரோக்கியத்தில் இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கிறதுல இருக்கணும். இதிலெல்லாம் உடும்புப்படியாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உடும்புப்படியாக இருக்கணும். திட்டங்கள் பிளான்ஸ் எல்லாம் அப்பப்போ சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ சத்ரபதி சிவாஜி எல்லாம் அப்சல் கான்னா சர்வசாதாரணமாக கிழிக்கிறார். அவன் நல்ல ஆஜான் பகுவாக இருப்பான். சிவாஜி கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பார். ஆனாலும் கையில வந்து இந்த புலி போல அந்த நகத்தை போட்டுண்டு அவனை கிழிச்சு கொண்டார்னு இருக்கு. அப்ப அவனை அப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரிதான் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய தீர்மானங்கள், முடிவுகள் மாத்திக்கலாம். இது புராண இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே திரும்ப திரும்ப காண கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால சமர்த்தராமதாசர் இப்போதைக்கு ராமராயா சாஃபல்ல இருக்க வச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. राधे कृष्णा.